ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் பேக்கரி ஸ்டைல் வெனிலா ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் 3 எக் எடுத்திருக்கேன். எக் யோக்கையும் ஒயிட்டையும் பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ எக் ஒயிட்டை ஒரு பெரிய பவுலில் எடுத்துகிட்டு அதை 5 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ண போகிறோம் till we get soft spike. ஸோ இப்போ இது சாஃப்ட் ஸ்பைக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நான் 120 grams கேஸ்டர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் சுகர் உங்களுக்கு நல்லா டிசால்வ் ஆகும். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக எல்லாமே 120 grams ஆஃப் சுகரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக்கு யோக்கு 1 by 1 ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். மூணு எக் யோக்கையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இன்றைக்கி நான் 100 grams ஆல் பர்பஸ் ஃப்ளாரோட ஒரு 1/4 teaspoon பேக்கிங் பவுடர் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட சேர்க்கறதுக்கு 30 grams பார்த்தீங்கன்னா மில்க்கு. இந்த மில்க்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை ஒரு 2 to 3 பேட்சஸாக இந்த ஃப்ளாரை டிவைட் பண்ணி ஆல்டர்னேட்டட் வித் மில்க் நீங்கள் இந்த மிக்ஸோட சேர்த்து blend பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா மில்க். இப்போ ஃப்ளார் அண்ட் மில்கை நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 grams ஆயில், வெஜிடபிள் ஆயில் ஆர் ஒரு 30 grams பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கரியில் எல்லாமே ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 1 teaspoon வெனிலா எசன்ஸ் அண்ட் இது கூட 1/4 teaspoon பைனாப்பிள் எசன்ஸ். இந்த பைனாப்பிள் எசன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேக்குக்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஹைலைட்டர். இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக blend பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 6 by 6 inch ஸ்கொயர் டின்னில் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி டேப் பண்ணி ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பேக் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 180 degrees Celsiusக்கு ப்ரீ ஹீட்டட் அவன் ஃபார் 10 minutes. ஸோ இதில் நம்ம 25 to 30 minutes வச்சோன்னா நமக்கு இது கரெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். ஆஃப்டர் 30 minutes பார்த்தீங்கன்னா டூத் பிக் க்ளீனாக வருது. ஸோ நமக்கு 100% குக் ஆகிடுச்சு. ஸோ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நல்லா கூலாகட்டும். அதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
டீமோல் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ இது ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சின்ன டின் சைஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கிடச்சிருக்கும். ஸோ கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ஏரியாக அட் த சேம் டைம் வந்து நல்ல எனக்கு இங்கே ஃப்ளேவர் எனக்கு தெரியுது. இட்ஸ் ஸோ குட். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீயோடையும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ டூ ட்ரை திஸ் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.